எல்லோருக்கும் வணக்கம். பொது சிவில் சட்டம் இது போக இன்னும் பல விஷயங்கள்ல ஆளுநருடைய பேச்சு, அண்ணாமலையினுடைய பேச்சு, அவர்களது செயல்பாடுகள், திமுக, பாஜக என்கிற அளவுல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு சித்தாந்த மோதலாக இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அண்ணாமலை பேசியிருப்பார். வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் சித்தாந்த ரீதியிலான தேர்தல். அதாவது இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்குமான தேர்தல். இதன் மூலமாக பாஜக என்ன நினைக்குது? அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை சிதறடித்து அழித்து அதை சித்தாந்த ரீதியிலாக பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. திமுக என்ன நினைக்குது? செந்தில் பாலாஜி போன்றவர்களது அந்த ஊழல்கள் அதன் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயர் இதை மறைப்பதற்கு சித்தாந்த ரீதியிலான ஒரு மோதல் போக்கு, இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிரான திராவிட அரசியல் என்பதாக அவர்கள் கட்டமைக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் எல்லாருமே இவர்கள் செய்கிற தவறு என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார், பதிவுகள்ல இருக்கு. அதிமுக என்பது ஒரு திராவிட இயக்கத்துல திமுகவோடு இரட்டை குழல் துப்பாக்கியாக அது பயணிக்கும். திமுகவில் இருக்கிற ஊழல், குடும்ப அரசியல் இவைகளிலிருந்து மாறுபட்டு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, சாதி, மதம், லஞ்சம், ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட கட்சியாக ஒரு திராவிட கட்சியாக அதிமுக பயணிக்கும். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குகிற பொழுது அவர் வகுத்து கொடுத்த கொள்கைகள். அம்மா அவர்களும் இந்த வழியில தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ அல்லது தலைமைக்கு போராடி கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வமோ பாஜக என்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறார்களோ அவர்களது சித்தாந்தம் என்னவோ அதுவே தங்களது நிலைப்பாடுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு கூட சட்ட அமைச்சராக இருக்கிற திமுக இருக்கிற ரகுபதி ஒரு கடிதம் கவர்னருக்கு எழுதியிருப்பார். இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ஆளுநர் அதற்கு உண்டான அனுமதியை கொடுக்க வேண்டும், குட்கா வழக்குல நாங்கள் குற்றப்பத்திரிகை விஜயபாஸ்கர், ரமணா போன்றவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், அதற்கு ஆளுநர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று. அப்ப இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகளிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் எந்த நோக்கத்துக்கு எந்த கொள்கைகள்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதோ அதை சிதைத்து இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட கட்சியாக திமுகவுக்கு மாற்று சக்தியாக விளங்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எதிர்கட்சி அரசியலை முன்னெடுக்கிறார்களா அப்படின்னா அது இல்லை. நீங்க இன்றைக்கு களத்துல பார்த்தீங்கன்னா தினசரி அண்ணாமலை திமுக காரங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்றதும் அண்ணாமலை திமுகவுக்கு பதில் சொல்றதுமாக அந்த சித்தாந்த அரசியல் மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. திருவிழாவில் காணாம போன குழந்தை போல திருன்னு எடப்பாடி பழனிசாமி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரே ஒழிய அந்த சித்தாந்த அரசியலை உடைத்து அதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சி என்கிற வகையில என்கிற சித்தாந்தத்துல அவரால் முன்னெடுக்க முடியல. ஏன்னா அவரே பல ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவரு சரி, ஓபிஎஸ் சரி, சாதிய வளையத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில ஒரு திராவிட இயக்கமாக திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து தேர்தல்களில் வெல்லுகிற இயக்கமாக நாம் இதை எப்படி உருவாக்க வேண்டும், இதற்கு என்ன நம்ம செய்யணும், எந்த வழியில் நாம் பயணிப்பது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதிகள் என்பது கொடிப்பிடிக்கும் முடிவெடுப்பான். அதாவது தொண்டர்கள் முடிவெடுத்து அதை தொண்டர்கள் செயல்படுத்துவது இல்லை, தொண்டர்கள் முடிவெடுத்து அந்த வழியில தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தணுங்கிறது தான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அதை செய்யறது இல்லை.
எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்கிறார். ஓபிஎஸ் பிஜேபி என்ன சொல்றாரு, எடப்பாடியோட நான் சிறந்த அடிமையா இருப்பேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படித்தான் கேட்கிறார். அவரும் பிஜேபி எதிர்த்து இல்ல. அடுத்து நம்ம பிஜேபி எதிர்க்கிறோமா இல்லையாங்கிறது இல்ல, நீங்க அதாவது நம்ம அகில இந்திய கட்சியா வரலைன்னா பரவாயில்ல, என்றைக்கும் ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கணும், தேர்தல்கள் வெற்றி பெற்ற கட்சியாக அதிமுக இருக்கணும். அப்ப அதுக்கு தொண்டர்களது பங்களிப்பு தான் வந்து முக்கியம். அப்ப என்ன செய்யணும், நம்ம இந்த சூழ்நிலைகள்ல இந்த கட்சிய சரியான பாதையில வழி நடத்துறோம்னா, ஒரு தொகுதிக்கு 1000 பேர், தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, ஒரு தொகுதிக்கு 1000 பேர் ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியும் நம்ம சுற்றுப்பயணம் செய்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதிக்கு 1000 பேர் ஒன்று கூடி இந்த கட்சி இப்படித்தான் வழிநடத்தப்படணும், இதுதான் எங்களது விருப்பம் என்று வெளிப்படையாக ஒன்று கூடி தெரிவித்தால் நிச்சயமாக அந்த வலிமையான அதிமுகவை, எம்ஜிஆர் நினைத்த, தொண்டர்கள் முடிவு செய்த, தொண்டர்கள் வழிகாட்டுகிற அதிமுகவை, அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கிற அதிமுகவை நம்ம பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இரண்டையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிற அதிமுகவை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கலாம். அதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களோ மாவட்ட செயலாளர்களோ தலைமை கழக தலைமையை முடிவு செய்வாங்கன்னு சொல்லல, கொடிப்பிடி அந்த அடிமட்ட தொண்டன் அவங்க தலைமையை நிர்ணயிக்கிற உரிமையை கொடுத்தார். அப்ப அதிமுக அதிக வலிமையானவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் தான். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும், கால எடுக்கும், இது இப்படித்தான் போகும், இவங்க திருத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாடாளுமன்றத்துல நம்ம ஒரு கணிசமான வெற்றியை பெற்றால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை முடியும். நீங்க 2014 மோடியா அந்த தேர்தல் களத்தை தனித்து சந்திச்சாங்க. அதே 2016 நடந்தது. 19 பிஜேபியோட சேர்ந்து 40லயும் பார்லிமெண்ட்ல அதிமுக தோற்றது. அதே இதுதான் 2021 ஆட்சி நாடாளுமன்ற தேர்தல் தானே, பிரச்சனைகள் என்ன வேணாலும் ஆகட்டும் என்று ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு அகில அளவுல ஒரு கணிசமான எம்பிகளோட நம்ம நாடாளுமன்றத்துல இருந்தால்தான் ஆட்சியை வந்து நம்ம பிடிக்க முடியும். ஏன்னா அண்ணாமலையை கேட்டீங்கன்னா 30 இடத்துல பாஜக தான் நிக்கும், போனா போகுதுன்னு இபிஎஸ்க்கு 2 சீட்டு ஓபிஎஸ்க்கு 1 சீட்டு கொடுப்போன்னு அண்ணாமலை சொல்லுவாரு. இவங்க நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாது, நாங்க தனித்து களமிறங்குவோம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க அதுக்கு இடம் கொடுக்கங்காட்டிக்கு தானே யாரோ பேசுறாங்க. அடுத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில தெரியாத பல துணை அமைப்புகள் இருக்கும். அது என்னமோ சங் பரிவார்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் ஆர்எஸ்எஸ் சொல்லி சொல்லுவாங்க, அப்புறம் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அப்ப இதுல அவங்க எந்த ரூபத்துல வர்றாங்க அப்படிங்கிறதே கூட தெரியாது. ஆனா அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் பாஜகவுடைய கருத்துக்களா இருக்கும். 2018 இருந்து நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 5 வருஷம் முன்னாடியில இருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. ஏன்னா களத்துல பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் பாஜக என்று களம் அமைக்கணும். அத சித்தாந்த அரசியல் இப்ப போன வாரத்துல அண்ணாமலை ஈரோட்ல பேசினாரு. அதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் சித்தாந்த அரசியலுக்கான தேர்தல், அதுல இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்கும் எதிரான தேர்தல். அப்ப அவங்க எதை செய்ய நினைக்கிறாங்கன்னா, அதிமுக காரங்களை 2ஆ பிரிச்சு பாஜகவை இந்துத்துவ சித்தாந்தங்களை ஆதரிக்கிற அதிமுக வாக்குகள், திராவிட ஆதரிக்கிற திமுகவை ஆதரிக்கிற அதிமுக வாக்காளர்கள் என்று பிளவுபடுத்த அவங்க நினைக்கிறாங்க. இது ஏத்துக்கலைன்னா அவங்க வந்து இந்நேரம் ஜெயில கழித்துட்டு இருக்கணுங்க. செந்தில் பாலாஜி மாதிரி, செந்தில் பாலாஜி காவேரியில இருந்தாங்கன்னா இவங்க அப்போலோவுக்கு போகணும், அப்போலோவுக்கு போறதுக்கு பயம், இல்ல வேறங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரத்தும், சிபிஐ துரத்தும். அப்ப தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டியது என்னன்னா,
ஒரு எடப்பாடியை காப்பாற்றணுமா, ஒரு பன்னீர்செல்வத்தை காப்பாற்றணுமா, அண்ணா திமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை, தமிழகத்தை 30 ஆண்டு காலம் ஆண்ட இந்த இயக்கம் மீண்டும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆளுகிற வலிமையான இயக்கமாக அண்ணா திமுக தொண்டர்கள் எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கணுமா? கட்சி நல்லா இருந்தா பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடியும் பாதுகாத்தரலாம். ஆனா பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் நல்லா இருந்தா கட்சி அவங்க மாட்டாங்க, கட்சி அழிஞ்சு போயிடும். நீங்க காவிரி மேலாண்மை அமைக்காவிட்டால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவோம் சொல்லுங்கயா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நீக்கினாங்க, 2 பேரும் கையெழுத்து போட்டு நீக்கினாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன், என் நீக்கத்துக்கு கையெழுத்து போட்ட பன்னீர்செல்வத்துக்கு கடிதம் தயாரா இருக்குதுன்னு சொன்னேன். அதான் நடந்தது. தொலைநோக்கு சிந்தனை கிடையாது, அரசியல் சித்தாந்தம் கிடையாது. அன்னன்னைக்கு என்ன, இன்றைக்கு ஆதாயம் எவ்வளவு, இல்ல இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு, இவ்வளவுதான். இன்றைய தேதிக்கு நம்ம வம்பு தும்பு இல்லாம இருக்கிறோமா, அவங்கள சார்ந்த பினாமிகள் அவங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கா, கட்சி அது இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் திமுக தப்பு பண்ணா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம எந்த முயற்சியும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனால சித்தாந்தம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. சட்டமன்றத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிவு செய்திருக்கிறார், அதிமுக என்பது இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிட கொள்கைகள்ல பயணிக்கும், குடும்ப அரசியலுக்கும் லஞ்ச ஊழலுக்கும் அப்பாற்பட்ட திராவிட கட்சியாக பரிணமிக்கும். இவ்வளவுதான் அவர் சொன்னது. அந்த வழியில தான் ஜெயலலிதா அம்மாவும் இந்த கட்சியை நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. கொடநாடு பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னாரு, 90 நாட்களுக்குள் இந்த ஊழல் அமைச்சர்களை தனி நீதிமன்றம் அமைத்து ஊழல்வாதிகளை தண்டிப்போம். இது சொன்னவர் ஸ்டாலின். அதாவது அவங்க அப்பா மேல உறுதி எடுத்து சொன்னாரு, சத்தியம் பண்ணி சொன்னாரு, கலைஞரின் மகன் நான், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், இப்படி எல்லாம் டயலாக் பேசினாரு. அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னாரு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்க நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை ஊருக்கு அடையாளப்படுத்துவேன், இதெல்லாம் பேசினவர் யாரு, ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு இந்த ஆட்சி வந்து. ஓபிஎஸ்க்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். அதாவது இவங்க செய்யற ஊழலை பத்தி அவங்க பேசக்கூடாது, அவங்க ஊழலை பத்தி இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது பேச்சு பேச்சோட இருக்கணும். அரசியல் பத்திரிகை அவங்க இவங்களுக்கு எதிராக பேசிக்கலாம். அதுக்கு மேல இந்த கைது நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள், இது போல அம்மா காலத்துல இருந்த மாதிரியோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரியோ நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கு. இது ஒன்று. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப எப்படி மகாராஷ்டிரால சிவசேனாவை 2ஆ உடைச்சு ஒரு குரூப் அவங்க கிட்ட சேர்த்து, நம்ம சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் 2ஆ உடைச்சு ஒரு குரூப் அங்க சேர்த்து, இதே மாதிரி திமுகவில இருந்து ஒரு குரூப் உடைச்சு அவங்களோட சேர்த்துக்கணும். அண்ணா திமுகவை சுக்குநூறா உடைச்சு அவங்க ஒரு சேர்த்து பாஜகவை பலமுள்ள எதிர்கட்சியாக எடுத்துக்கணும். திமுக என்ன நினைக்குதுன்னா, அண்ணா திமுகவுல அந்த திராவிட உணர்வு உள்ள அந்த வாக்கு வங்கிய இவங்க கையில எடுத்துக்கணும் திமுகவுக்கு. அதனாலதான் அவங்க சித்தாந்த அரசியல் திராவிட இங்க செந்தில் பாலாஜி ஊழல் செய்து விட்டாரான்னு பொங்கிட்டு இருக்கையில இவங்க என்ன பேசுவாங்கன்னா, திராவிடத்துக்கு ஆபத்து வந்துருச்சு, மதவாத சக்திகள் தமிழகத்துல நுழையுது, திராவிட சக்திகளை எல்லாம் ஒன்று திரண்டு வாங்க, மதவாதத்தை தடுத்து நிறுத்துவோம் வாங்க அப்படின்னு ஊழல் மறந்து போயிடும் இல்லையா? இதே தந்திரத்தை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு என்ன பயம்னா, இவரு ஆளுநர் ரவி இறங்கி அரசியல் பண்ணையில அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் போயிடுது. அண்ணாமலைக்கு ஒரே ஒரு வியாதி தான், தினம் அவரை பத்தி டிவியில வரணும், பத்திரிகைகள்ல வரணும். இடையில பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் ஆளுநர் ரவியை பத்தி வந்தது. அப்ப அவர் எங்கேயாவது தமிழ்நாடு பிஜேபி தலைவர் போல அண்ணாமலையினுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிற வகையில ஆளுநர் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற அந்த பயம் அண்ணாமலைக்கு. ஏன்னா அண்ணாமலை முக்கியத்துவம் குறைஞ்சிருது இல்லையா? அதுக்காக. அடுத்து இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முக்கோணம் 2 பேருமே பாஜக திமுகவுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க எங்களோட கூட்டணி வைக்க வேணாம், காங்கிரஸோட கூட்டணி வைக்காதீங்க,
ஊழல் குற்றச்சாட்டுல நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்களுக்கு என்ன, நீங்க எங்களோட மட்டுமே தான் கூட்டணியில இருக்கணும். இந்த தனிச்சு சன்மானம் காப்போம், சுயமரியாதை, திராவிட இயக்கம், எம்ஜிஆர் வழி, ஜெயலலிதா அம்மா வழி, இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசுனா உங்களுக்கு வழி வர வரைக்கும், அதாவது நெஞ்சு வலி வர வரைக்கும் உங்களுக்கு வந்து வழக்குகள் வந்து வரும். பேசாம இருங்க. இந்த அரசியல் தான் நடக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்லணும், நீங்க எல்லாம் ஓரமா தள்ளி நின்னுங்கப்பா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில நம்ம பாஜகவையும் எதிர்த்து நிற்போம், திமுகவையும் எதிர்த்து நிற்போம். ஏங்க வருமானமே இல்லாதவனுக்கு வருமான வரி பத்தி என்னங்க பயம்? இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்சாதானே வருமான வரியை கிட்ட நம்ம பயப்படணும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்தி பயப்படணும். அதிமுக தொண்டனுக்கு, சாதாரண தொண்டனுக்கு என்ன வருமானம் இருக்குது வருமான வரி கண்டு பயப்படுறதுக்கு? அப்ப நம்ம தனிச்சு தைரியமாக எதிர்த்து நின்று தேர்தல் களம் கண்டு வெற்றி கண்டோம்னா பன்னீர்செல்வமும் பின்னாடி வந்துருவாரு, எடப்பாடியும் பின்னாடி வந்துருவாங்க, கட்சி பாதுகாக்கப்படும். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். பாஜக இல்லாத கூட்டணியாக, தொண்டர்களால அடையாளம் காட்டப்படுகிற தலைமையாக திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறுகிற ஒரு சக்தியாக அதிமுக இருக்கணும். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.